கொரோனா தொற்றின் தீவிரம் காரணமாக தமிழகத்தில் ஆம்புலன்ஸ் சேவையுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. 108 ஆம்புலன்ஸ் தேவை எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது, அரசுடைய பங்களிப்பு இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பாருங்க. உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்று ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் இந்தியாவில் அதன் தாக்கம் சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. இந்தியாவில் குறிப்பாக பல மாநிலங்களில் தினசரி பாதிப்பு தற்போது குறைந்து வந்தாலும் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் பாதிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்நிலையில் ஆம்புலன்ஸ்களின் தேவையும் அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் பணியில் ஈடுபட்டுள்ளன. அதில் 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் கொரோனா பணியில் ஈடுபட்டுள்ளன. இதன் மூலம் ஒரு நாளைக்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் ஆம்புலன்ஸ் சேவைகளை பெறுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இன்னும் கூடுதலாக ஆம்புலன்ஸ்களை இயக்க அதிகாரிகள் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. சில மருத்துவமனைகளில் படுக்கை வசதி இல்லாததால் நோயாளிகளை ஆம்புலன்ஸிலேயே வைத்து சிகிச்சை பெற்ற நிகழ்வுகள் பெரும் துயரத்தை ஏற்படுத்தின. தொற்று ஏற்பட்டவர்களை நெருங்க உறவினர்களே தயக்கம் காட்டும் நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எந்தவித தயக்கமும் இன்றி இச்சேவையில் ஈடுபட்டு வருவது பாராட்டுக்குரியது. கொரோனா நோயாளிகளை சரியான நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அவர்களின் உயிரை காக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் சேவை போற்றத்தக்கது. இந்நிலையில் தங்களின் உயிரை துச்சமென நினைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் கொரோனா பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வரிசையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் இடம் உண்டு. அவர்களையும் முன்கள பணியாளர்கள் பட்டியலில் இணைத்திருக்கும் தமிழக அரசு பணியின் போது உயிரிழக்க நேரிட்டால் 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையையும் அறிவித்துள்ளது. இதற்கிடையே கொரோனா பணியில் ஈடுபடும் தனியார் ஆம்புலன்ஸ்களுக்கு தமிழக அரசு கட்டணம் நிர்ணயித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு இயக்கக்கூடிய 108 ஆம்புலன்ஸ் சேவைக்கு இணையாக தனியார் ஆம்புலன்ஸ் சேவையும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கொரோனா பாதிப்பு சமயத்தில் சென்னை ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து 2 விருந்தினர்களை இந்த அமர்வில் பங்கேற்பதற்காக அழைத்திருக்கிறோம். திரு சாந்தகுமார், திரு ஜாவித், இருவருக்கும் வணக்கம். அதே போன்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றக்கூடிய திருமிகு தமிழ்ச்செல்வியும் இந்த அமர்வில் பங்கேற்கிறாங்க. முதல்ல ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள்ட்ட நம்ம பேசிட்டு அப்புறமா செவிலியர்கிட்ட பேசலாம். திரு சாந்தகுமார், எந்த அளவுக்கு தேவை அதிகரித்திருக்கிறது? ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் உடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பா சென்னையில இப்ப எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்த கொரோனா காலத்துல? சாந்தகுமார், நீங்க தான். சார் வணக்கம். இப்போது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா 1000 பேஷண்ட்டு, அப்படியே சென்னையில் பார்த்தீங்கன்னா 100 பேஷண்டாக குறைஞ்சது, நல்லா கட்டுக்குள்ளே வந்தது. இப்போ திடீர்னு ஒரு பூம் வந்து கிளம்பி இன்றைக்கி 35,000 பேர் வந்து சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுறான்ற சமயத்தில் அரசாங்கமும் எவ்வளவுதான் அவங்க தீவிர முயற்சி எடுத்து பண்ணாலும் முதற்கண் ஃபஸ்ட்டு தமிழக அரசுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அவங்களோட சீரிய முயற்சியில் இன்றைக்கி வந்து அந்த கட்டுக்குள்ளே வந்திருக்கு. இல்லைன்னா அது 50,000 60,000 மேலே போயிருக்கும். நாள் பாதிப்பு சார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழக அரசு வந்து அவங்களுடைய சீரிய முயற்சினா சாதாரண முயற்சி இல்லை, அது அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது கண்கூட எங்களுக்கு தெரியும். அவங்களுடைய எஃபோர்ட்ஸு அந்த இப்போ இன்றைக்கி சிஎம் அந்த அளவுக்கு ஒரு அதிரடி நடவடிக்கைன்னா அந்த அளவுக்கு எடுத்து அது கம்ப்ளீட் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காரு. அவர் கொண்டு வந்தாலும் என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50,000 ஒரு 30,000 20,000 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒத்துழைத்தாங்க. ஊரடங்குங்க இப்போ வந்து இந்த ஒவ்வொரு மக்களை வந்து அவங்களே தன்னை உணர்ந்த வெளியே வராமல் ஊரடங்கு மதிச்சு நடந்தான்னு வச்சுங்களேன், இன்னைக்கு ஒரு மேக்ஸிமம் 10 days பழைய லெவலுக்கே தமிழ்நாடு வந்துடும். தமிழ்நாடு வந்து இன்னைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இந்தியாவுக்கு. ஆனால் நம்ம ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருமே 90% மாஸ்க் போடுறாங்க, 10% மாஸ்க் போடுறதில்ல. அதுவே ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா மாஸ்க் போட மாட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகாதுன்ற ஒரு தன்னம்பிக்கையில், அது ஒரு தன்னம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அவங்க பண்ணுறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு அவங்க மாறினாலே 50% கொரோனா நம்ம நாட்டை விட்டு ஒழிஞ்சிடும், எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாங்களாம் வந்து முன்கள பணியாளர்கள் நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. எங்களை வந்து அந்த ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்தது. நாங்களாம் தூங்கியே பார்த்தீங்கன்னா ஒரு 1 month ஆச்சு இது வரைக்கும். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் ஆப்ரேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 250 300 500 கார் லேண்ட் ஆகுது. அதில் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கதறாங்க. ஒரு பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா ஐயோ சார். இன்னொரு மக்கள் ஒரு விழிப்புணர்வு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இதுன்னு கேட்டால், பாசிட்டிவ் வந்துட்டால் யாரும் பயப்படாதீங்க. முதல்ல பாசிட்டிவில் பல விதம் இருக்குது.
அந்த பாசிட்டிவ்ன்ற ஒரே ஒரு வார்த்தை வந்து அது மந்திரம் வந்த உடனே அவங்க 50% வந்து நம்ம வந்து இறக்க தான் போறோம், நம்ம ஜெயிக்க மாட்டோம், உயிர் பிழைக்க மாட்டோம் லெவலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஆம்புலன்ஸ் கேட்குறாங்களா அந்த பயத்துல? அந்த 100% சார், 100%. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 500 காலில் வந்து அதில் ஒரு 300 கால் கதறாங்க, சார் எப்படியாவது நான் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துனேன் சார், எப்படியாவது எங்களுக்கு பண்ணுங்க சார் என்ற ஒரு கட்டசி அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள பயம் வந்துடுது. அந்த பயத்தை அவங்க ஃபர்ஸ்ட் வெளியே வந்துட்டாலே அவங்க பாதி நோயாளி வந்து என்ன சொல்றதுனால அந்த பாதிப்புல வெளியே வந்துடுவாங்க. ஆனா பயம் தான் எவ்வளவு கூடி இருக்கு. இப்ப வழக்கமான நாட்கள்ல, கொரோனா இல்லாத நாட்கள்ல, போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு தேவை இருக்கும், இப்போ எவ்வளவு தேவை இருக்கு, ஆம்புலன்ஸோட தேவை எவ்வளவு இருக்கு சார்? இப்போ தேவை வந்து பாத்தீங்கன்னா 108 1 லட்சம் வண்டி கொடுத்தாலும் எங்களோட தேவை மினிமம் 10,000 வண்டியாவது நாங்கள் தான் சார். இன்னைக்கு தமிழ்நாடு ஆகட்டும், சென்னை ஆகட்டும், எனக்கு இருந்து நாங்கள் இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஆம்புலன்ஸ் ஓனர்ஸ்லாம் வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டு, டிரைவருங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ எங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 108 ஆம்புலன்ஸ் கம்பெனி இருக்கு. அவ்வளோ பேர் கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ஆளுக்கு ஒரு 5 வண்டி 10 வண்டி அவங்க வசதியை வச்சிருக்காங்க. அவ்வளோ வண்டியும் ஃபுல்லாக தான் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேவைகள் இருக்கு. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்கவே முடியல. ஒரு ஒவ்வொரு பேஷண்ட்டும் அவங்கள கதறது, சார் எப்படி ஹாஸ்பிட்டல் போகணும், ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை, ஹாஸ்பிட்டலில் பெட் இருந்தால் ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் இருந்தால் அந்த இதுக்கு அவங்க கொண்டு போகிறதுக்கு எங்கள் வண்டியில் ஆக்சிஜன் இல்லை, ஃபெசிலிட்டி இல்லை, வரப்பாட்டெல்லாம் மூச்சு திணறல பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு எப்படின்னு கேட்டால் அவங்க அது வார்த்தையில் விவரிக்க முடியாது, அவ்வளோ கஷ்டத்தில் படுறாங்க. அப்படியே வந்து ஐயோ ஐயோ ஐயோன்றாங்க. இப்போ நாங்களும் மனுஷன் தான். நாங்கள் என்ன பண்ணோன்னா அவங்க சொந்தக்காரர் என்ன பண்ண போகிறாங்க, வரமாட்டாங்க கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ 3ஆம் மாடியில் இருப்பாங்க வயசானவங்க, அவங்கள தூக்கின்னு வரணும், தோளில் தூக்கின்னு வரோம். நாங்கள் அந்த பிபி கிட்ட போட்டுக்கினா நாங்கள் எங்களுக்கும் புதுசு தான் பிபி கிட்ட. அவங்களுக்கு வந்து பயமா, உறவினர்களுக்கு பயமா அவங்க கூட வர்றது? 1000 மடங்கு சார், 1000 மடங்கு ஒதுக்கப்படுறாங்க. அப்படியே இப்போ சப்போஸ் எங்கள் அப்பா வந்து நான் வந்து ஒரு பேஷண்ட் அட்டெண்டர், எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பான்னு வச்சுங்களேன், எங்கள் அப்பா வந்து கொரோனா வந்து போன வாரம் ஒரு பேஷண்ட்டு பெசன் நகர்லேருந்து அப்பா புள்ளி 2 பேருக்குமே பாசிட்டிவ். அப்பா வந்து 78 இயர்ஸ் ஓல்டு, புள்ள வந்து 30 இயர்ஸ் ஓல்டு. அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு கொஞ்சம் பிரீத்திங் அதிகமாக இருக்குங்க, எனக்கு இவங்க ஆக்சிஜன் நீங்கள் ஒரு வண்டியில் ஒரு பேஷண்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், ஆக்சிஜன் அதெல்லாம் இருக்கும். அந்த அவர் என்ன கேட்குறேன்னா, புள்ளக்காரர் சொல்கிற அப்பாவும் மூச்சு வாங்குது, ஆனால் என்ன பண்ணுறாரு, கும்முன்னு இருக்காரு. புள்ள மட்டும், சார் அப்பா பரவாயில்ல சார், அப்பாவுக்கு 78 வயசு சார், அது எனக்கு 30 வயசு சார், என்ன காப்பாற்றுங்க முதல்ல என்ன சொல்லிட்டு கொண்டு வரும்போது, நீங்கள் யாருக்கு வைப்பீங்க, நீங்கள் அப்பாவுக்கு பார்ப்பீங்களா இவரை பார்ப்பீங்களா? அப்போ நாங்கள் ஒரு டியூப்லேயே வந்து யூடியூப் டி டைப் டியூப் பண்ண போட்டு 2 பேருக்கு மாஸ்க் வச்சோம். ஒரே சிலிண்டர் 2 பேருக்கு கொடுத்தோம். இப்போ ஹாஸ்பிட்டல் 5 பேருக்கு கொடுக்குறாங்க, ஒரே ஆக்சிஜன் சிலிண்டரில் 5 பேருக்கு தராங்க அந்த ஃபெசிலிட்டியில். அந்த மாதிரி நாங்கள் 2 பேருக்கு அந்த பேஷண்ட் கொடுத்து 2 பேர் சேவ் பண்ணி ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம். விதவிதமான அனுபவங்கள் எங்களுக்கு. பேஷண்ட் 100 வண்டி இருக்குன்னு வச்சுக்கோமே ஆம்புலன்ஸ். ஆக்சிஜன் வசதியோட இருக்கக்கூடிய வாகனங்கள் எத்தனை இருக்கும் சென்னையில? குறிப்பா ஒரு 80% இருக்கு சார். 80 வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள்ல ஆக்சிஜன் வசதி இருக்கு. ஆம்புலன்ஸ்ல ஆக்சிஜன் இருந்தால் அதுக்கு பேர் ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ்ல ஆக்சிஜன் இல்லைன்னா அது பேர் ஆம்புலன்ஸ் கிடையாது, பேர் மாற்றிடுவேன். அவங்களுக்கு மாற்றிடுவேன் தேவைப்படாது. பட் இதுல வந்து எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. வென்டிலேட்டர், பைபாப், சிபாப், என்னென்ன வேணும் பேஷண்ட்டுக்கு, செக்ஷன் மிஷின் எல்லாமே கொண்டு போறோம். கொண்டு போனாலும் பேஷண்ட் கூட வர பேஷண்ட்டுங்க அவங்க சொந்தக்காரெல்லாம் வந்து அவங்களை தனியாக ஒதுக்கப்பட்டவொடனே அவங்களாலே ஒரு மைண்ட்ல வந்து பேனிக் ஆயிடுறாங்க, நம்மள ஒதுக்கப்பட்டுட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் தந்தாவே கொரோனா வீட்டில் வந்து இது தனிமைப்படுத்தப்பட்டால் வந்து தற்கொலை பண்ணிக்கினாங்க. அது கூட இருக்க போன்ல வந்து ஐயோ தனிமை எவ்வளோ எடுத்து கேட்குற சாக்யூஷன் எவ்வளோ நல்லா இருக்கலாம் கேட்கறதே இல்லை. இன்னைக்கு எடுத்த யாராவது கேட்ட கேள்வி சாக்யூஷன் எவ்வளோ. அவங்களுக்கு என்ன தெரியும், அதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 4 பல்சாக்ஸ் மீட்டர் நம்ம 4 ஃபிங்கர் வச்சுக்கலாம், 4 வேற விதமாக காட்டுது, ஒரே ஆட்டு தான், ஆனால் 4 ஃபிங்கர் வேற விதமாக காட்டுது. அது பல்சாக்ஸ் மிஸ்டேக்கா இல்லை மைண்ட் செட்டா ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. பதற்றமா கூட இருக்கலாம். பதட்டம் தான் மெயின். ஜாவித், இப்போ ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கட்டணம் தான். அரசு வந்து கட்டணத்தை நிர்ணயிச்சாங்க சில தினங்களுக்கு முன்பாக. ஆனா அதிக கட்டணம் வசூலிக்கப்படுது. ஒரு பேஷண்ட்டை ஒரு மருத்துவமனையிலிருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்வதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு சிகிச்சை பலனளிக்காம அவங்க இறந்து போய் இடுகாட்டுக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னா கூட கடுமையா கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு. இங்க இது என்ன, இந்த சூழலை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏன் வந்தது? இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு எதுவும் வழிமுறைகள் இல்லை? அவங்க தரப்புல எதுவும் பண்ணலையா, அசோசியேஷன் தரப்புல? சார், அனைவருக்கும் வணக்கம். அதாவது இதை வந்து இந்த நேரத்தை, இந்த பேண்டமிக் நேரத்தில் சம்பாதிக்கணும்னு எந்த ஒரு மனசாட்சி உள்ளவங்களும் வந்து இது மாதிரி பண்ண மாட்டாங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து புதுசாக தலைமை ஏற்றுக்கிற அரசாங்கம் வந்து ஒரு அமௌண்ட்டை நிர்ணயிச்சுக்கிறாங்க. அந்த அமௌண்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வாங்க சொல்லிக்கிறாங்க 10 கிலோமீட்டருக்கு. 10 கிலோமீட்டருக்கு அந்த 2000 ரூபா வாங்கினா சார் அதோடைய செலவை நான் சொல்ல முடியும், 1850 ரூபா செலவு அடங்குது மொத்தம்.
அப்போ 1850 ரூபா செலவு அடங்குதுன்னு சொன்னா எங்களுக்கு டிரைவருங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில தான் அவங்களும் வேலை அதாவது செய்யறாங்க. ஆக்சிஜன் இல்லாத ஆம்புலன்ஸுக்கு 1500 ரூபாய், எஸ் ஆக்சிஜன் இருந்துச்சு அந்த ஆம்புலன்ஸ் இல்லைன்னா 2000 ரூபாய். ஆமா சார். இப்போ அதுல என்ன செலவு உங்களுக்கு? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2 பிபி கிட் சார் 800 ரூபா வருது, ஒரு ஹெல்பர் பிளஸ் டிரைவர். அது வந்து அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், கிளவுஸ், மாஸ்க், சானிடைசர், அது ஃபியூல், டிரைவர் பேட்டா, ஹெல்பர் பேட்டா, இதெல்லாம் வந்து ஒரு நாள் முழுவதுக்கும் அவருக்கு கொடுக்கிற கட்டணம் தானே? இல்ல சார், ஒரு வாட்டி போனா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் பிபி கிட்ட மாத்திர வராங்க ஹெல்பரும் அந்த டிரைவர். ஆமா சார், கம்பல்சரி ஓகே மாத்தின்னு வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து எவ்வளவோ சீவியரா வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு நோக்கத்துல பண்றாங்க. நாங்களும் அதை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அரசாங்கம் வந்து இப்போ இந்த புதிய தலைமுறைக்கு நன்றி என்ன செலுத்தணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூனியன் மதிச்சு நீங்க கூப்பிட்டு அதோட ஃபீல்டு ஒர்க் என்ன நீங்க கேக்குறீங்க, இதுக்கே நான் வந்து நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து நம்மளும் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் சார் எல்லாமே. இப்போ அரசாங்கம் வந்து ஒரு ரேட்டை நிர்ணயிச்சு இருக்கு. அந்த ரேட்ல வந்து நம்மளுக்கு என்ன பாதிப்பு, இதுல வந்து என்ன நஷ்டங்கள் ஆகும், அதையும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும் சார். இது வந்து மறுபரிசீலனை பண்ணி நம்மளும் தொடர்ந்து அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கும் ரெடியா இருக்கிறோம். எல்லாமே நாங்க கஷ்டப்படுறோம். நிறைய முகநூல் பதிவுகள்லாம் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், ஏன்னா நேரம் குறைச்சலா இருக்கிறதுனால. சொல்லுங்க சார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில இறந்து போறாரு ஒரு பேஷண்ட். அங்க இருந்து போரூர் இடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு கிட்டத்தட்ட 17,500 ரூபாய் வரைக்கும் ஒரு சார்ஜ் கேட்டிருக்காரு. அப்புறம் அவங்க பேசி 5,500 ரூபாய்க்கு அதை வந்து முடிச்சிருக்காங்க. அப்போ 5,500 ரூபாய் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5,500 ரூபாய்க்கு போனாலே அவருக்கு லாபம் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கிற போது அவர் 17,000 கிட்டத்தட்ட 3 மடங்கு அவர் வந்து அதிகமா கேட்டிருக்காரு. இது வந்து எனக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும், உறவினர்கள், நண்பர்கள், எல்லா பதிவுகள் சமூக வலைத்தளங்கள் போனாலும் இது இருக்கும். அப்ப நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க, எவ்வளவு கட்டணம் இருந்தா சரியா இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு செலவு அதிகம்னு சொல்றீங்களா, அதுக்காக கேட்கறேன். இப்போ பாத்தீங்கன்னா சார், இப்போ நீங்க அந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க 17,000 ரூபாய் வாங்கினாங்கன்னு. அது வந்து ரொம்ப மனசாட்சி, அது யார் பண்ணியிருந்தாலும் தவறு தான் சார். அது ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள தானே இருக்கும். கிலோமீட்டர், அதாவது கிலோமீட்டர், அதாவது இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் காட்டினேன், ஃபியூல் பேட்டா, அடுத்தது நம்ம சானிடைசர் ஆகுறது, இந்த பிபி கிட், இதெல்லாம் நான் காமிச்சேன் உங்களுக்கு. ஒரு இடுகாடுக்கு போறேன்னு சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே ரொம்ப நொந்து போய் தான் வந்து மார்ச்சரிக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்கள கூட்டு போய் இடுகாடுக்கு போகணும்னு சொன்னா அது மாதிரி ஒரு 17,000 ரூபாய் அது வாங்கி யார் பண்ணியிருந்தாலும் அது தவறு தான். நாங்க எங்க யூனியன்லயே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுலயும் நாங்க வந்து இண்டிகேட் பண்ணி தான் இருக்கிறோம். அதாவது இந்த மாதிரி போர்க்கால அடிப்படையில் வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் மனசாட்சியோட பண்ணுங்க. யூனியனுக்கு பேர் கட்டுறதோ, ஒருத்தர் தவறு பண்ணா கூட ஒத்துமொட்டமா 108 ஓனர்ஸ் இருக்கு, நம்ம பயணிக்கிறோம், எல்லாருக்கும் பேரு தப்பா தான் புரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். எவ்வளவு இருந்தா சரியா இருக்கும்? இப்ப நீங்க 2,000 ரூபாய் நஷ்டம்ன்றீங்க, அதுக்கு நீங்க ஒரு கணக்கு சொல்றீங்க. 2 பேருக்கு பிபி கிட், சானிடைசர், ஆக்சிஜன், ஃபியூல் சார்ஜ் இதெல்லாம் சொல்றீங்க. அப்போ 10 கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு மருத்துவமனையில இருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னா எவ்வளவு கட்டணம்? ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ், இல்லாத ஆம்புலன்ஸ்க்கு எவ்வளவு கட்டணம் நிர்ணயிச்சா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்ன்றீங்க? இப்போ ஆக்சிஜன் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா சார், உங்களுக்கு 1,850 ரூபாய் நான் உங்களுக்கு செலவு காமிச்சேன். ஆமா. இதுக்கப்புறமா எங்களுடைய ப்ராஃபிட், சரி இந்த போர்க்கால அடிப்படையில் ப்ராஃபிட் வேணாம் சார் எங்களுக்கு, ஓகே ப்ராஃபிட் வேணாம். அப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ்ல தான் வண்டி வாங்கியிருப்போம். ஃபைனான்ஸ்ல வண்டி வாங்கணும்னு சொன்னா அந்த ஃபைனான்ஸுடைய அமௌண்ட் எங்களுக்கு 20% அதுல மார்ஜின் நாங்க எடுத்து வச்சாதான் அதுல இருந்து நம்ம எதனா ஃபைனான்ஸ் கட்ட முடியும். இப்போ பொதுவா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றேன் சார். இப்போ இந்த எங்க யூனியன்லயே பயணிக்கிற சில ஓனர்ஸ் உடைய டிரைவர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 6 பேர் வந்து ஹோம் குவாரண்டைன்ல இருக்கிறாங்க. மக்களுக்காக சேவை பண்ண போய் தான் கொரோனால பாதிக்கப்பட்டு இப்போ ஹோம் குவாரண்டைன், அவங்க ஆபீஸ்ல வந்து குவாரண்டைன்ல இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய 3 வண்டி ஓட்டுறதுக்கு நான் ஒரு டிரைவரை கூப்பிடுறேன். நான் இப்போ ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டுனவங்க டிரைவருங்க அது வண்டி தான் ஓட்ட முடியும். இப்போ நம்ம டிராவல்ஸ்ல வண்டி ஓட்டுற டிரைவருங்க நம்ம யூஸ் பண்ண முடியல. என்ன காரணம், என்ன வேறுபாடு? அவங்க பயம் சார் அவங்களுக்கு. இப்போ நாங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா, நான் இதுல வந்து 30 வருஷமா இருக்கிறேன். இதுல இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேதமா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு கொரோனால பாதிக்கப்பட்டவங்களை கூட ஏத்த வேண்டியது இருக்கும். ஆமா, எல்லாமே துணிஞ்சு பண்றதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். இப்ப புதுசா வர டிரைவருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ரொம்ப பயம் நினைக்கிறாங்க அவங்க. இப்ப சில பேர் வந்து நாங்க பண்ற சேவை வந்து சில பேர் இல்ல சார், பல பேருன்னு சொல்லலாம், கையெடுத்து கும்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி அப்பா வந்து பேஷண்டா படுத்துன்னு இருக்கும்போது புள்ளவே தயங்குறான் தொடுறதுக்கு.
அதாவது ஹெட் மாஸ்க் போட்டுக்கின்னு க்ளவுஸை போட்டுன்னு எல்லாத்தையும். இப்போ நாங்கள் அந்த பிபி கிட்டு போட்டு நாங்களும் உட்காரோம் பார்த்தீங்களா சார், 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காரும் போது உள்ள உடம்பு எரிச்சல் ஆயிடுது. முதுகுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அரிப்புத்தன்மை வந்தா கூட நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. எதுக்கு பண்ண முடியல, அந்த பேஷண்ட்டை நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு, அதை எப்படியாவது எதுவுமே நம்ம ஷிஃப்ட் பண்ணோம், அந்த நோக்கத்திலே இருக்கிறோம். எவ்வளவு நேரம் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு? ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் காலையில வாகனத்தை எத்தனை மணிக்கு எடுக்கிறாரு, இரவு எத்தனை மணி வரைக்கும் அவர் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு? நான் சொல்ல போனா சார், இப்போ ஒரு ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரைவருங்களை 2 நாள் 3 நாள் பார்க்காம இருக்கிறாங்க. இன்னும் எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சிங்கிள் அங்க அதாவது ஒரு ஷிஃப்ட் பண்றதுக்குள்ள சார் அவங்க இன்னொரு பேஷண்ட் வந்து கமிட்மெண்ட் எடுக்கிறாங்க. சார் நீங்க எப்போ சார் வருவீங்க, அவங்க கெஞ்சுறதெல்லாம் பார்த்தோன்னா, அதாவது எங்களை மாதிரி ஃபீல்டு ஒர்க்கருங்க அந்த வண்டியில் அவஸ்தைப்படுறத பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட கல் உள்ளமா இருந்தா கூட கொஞ்சம் கருணையா இருக்கும் சார். அதுல அந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க நிறைய புக்கிங்ஸ் எடுத்துறாங்களா? புக்கிங் எடுக்க முடியல என்ற அதான் வேதனாங்க. அதை நம்ம யாருக்கும் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியல. நான் வந்து 2:30 இறக்கிறமா உங்களுக்கு 3:30 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்றதுக்கும் இல்ல. ஏன்னா கொண்டு போன சிலிண்டரே வந்து எம்டி ஆயிடுதாங்க. இப்போ ஒரு சிலிண்டர் கொண்டு போனோம் சார், வண்டியில வந்து 150 பவுண்ட் சிலிண்டர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 கிலோமீட்டர் போகும். நிப்பாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் கேஸுங்களை யூஸ் பண்ணா 2 லிட்டர் 3 லிட்டர் கேட்டுக்கிறாங்க. அதுல அப்போ அது கேட்கும் போது பாத்தீங்கன்னா அது 1.5 ஹவர்ல அது காலி ஆயிடுது. அப்போ 1.5 ஹவர்ல காலி ஆயிடும் போது இது வந்து நாங்க அடுத்த இன்னொரு வண்டியில இல்ல பைக்ல அந்த சிலிண்டர் எடுத்து வந்து பேஷண்ட் கொடுக்குறோம். இப்போ நம்ம இது வந்து சேவை மனப்பான்மை தான் செய்யறோம். இப்போ ஒரு நாளைக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு 1 வீக்கா பாத்தீங்கன்னா பாதிப்பு இல்ல சார். ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆம்புலன்ஸ் லைன் கட்டி நிக்கிறது, அதாவது நான் பயணிக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தி தான் சொல்ல முடியும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். இப்போ வந்து லைன் கட்டி நிக்கிறது இல்ல, ஓரளவுக்கு உள்ள போயிடுறாங்க பேஷண்ட்ஸ். அதுக்கெல்லாம் நீங்க அந்த வெயிட்டிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து தான் அவ்வளவு நிறைய கட்டணம். ஆமா சார். அந்த அளவுக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து நிர்ணயிச்சிருக்கு சார். ஐசியூ இப்போ நீங்க சொன்னீங்க அந்த 2000 ரூபாய் சொன்னீங்க, ஐசியூ வண்டிக்கு பாத்தீங்கன்னா 3800 செலவு வருது எங்களுக்கு. அதுல வந்து அந்த மிஷினரிஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கு, அதுல இஎம்எஸ் ஒருத்தர் வராங்க அசிஸ்டன்ட், அவங்களுக்கு ஒரு பேட்டா இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்போ சில பேர் தான் சார் குறை சொல்ல முடியும். இது வந்து ரொம்ப வந்து இந்த நேரத்துல பேண்டமிக் நேரத்துல வந்து ஆம்புலன்ஸ் வந்து ரொம்ப வசூல் வேட்டை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அது பண்ணா தவறு தான். ஆனா அது ஒரு சில ஆளுங்க, பெரும்பாலான மக்களுடைய எண்ணமும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இங்க எல்லோருமே வந்து அதை பயன்படுத்தி அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அடிப்படையில் தான் அதை வந்து பதிவு செய்யறாங்க. எல்லார்ட்டையுமே வந்து இவ்வளவு கட்டணம் வசூலிக்கணுமான, ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு மருத்துவ கட்டணங்கள் அதிகம், அந்த நேரத்தில் அவங்க குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த சூழலை பயன்படுத்தி பணம் வசூலிக்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ணம் தான் மக்கள்கிட்ட இருக்கு. அதாவது அதாவது சார் நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ ஒரு பிரேதத்தை கொண்டு போனதுக்கு 17,000 கேட்டதா நீங்க சொன்னீங்க. இதெல்லாம் ஓவர். இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் அதாவது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் பரவாயில்ல, இறந்து போன ஆளுகிட்ட நம்ம அந்த அளவுக்கு வாங்கி இருந்தா அது தவறு, அது வாங்கவும் கூடாது. அரசு நிர்ணயிச்சதுல வந்து மறுபரிசீலனை தான் பண்ண சொல்றோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மறுபரிசீலனை பண்ணா இந்த கவர்மெண்ட் இப்போ நம்ம இருக்கு புதுசா அரசாங்கம் வந்திருக்கு சார். இந்த அரசாங்கத்துக்கு வந்து நம்மளோட கஷ்டத்தை சொன்னாதான், ஒரு மீடியா மூலமா சொன்னாதான் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகும். அதுல வந்து அவங்க என்ன நல்லது பண்ணலாம், என்ன பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்கும், அவங்களும் அதை பரிசீலனை பண்ணுவாங்க சார். இதான் நம்மளோட தாழ்மையான வேண்டுகோளா இருக்கும். கொரோனா தொற்று பாதிப்பால் முன்கள பணியாளர்கள் பலரும் உயிரிழந்திருக்கிறாங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பையும் பார்க்கலாம். கொரோனா முதல் மற்றும் 2ஆம் அலை பரவலிலும் முன்கள பணியாளர்கள் தன்னலம் கருதாமல் உழைத்து வருகின்றனர். இதனால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பலர் குணமடைந்தாலும் சிலர் தன் இன்னுயிரை ஈந்துள்ளனர். அந்த வகையில் மதுரையில் அனுப்பானடை சுகாதார நிலையத்தில் மருத்துவ அலுவலராக பணியாற்றி வந்த சண்முகப்பிரியா என்கிற மருத்துவர் கர்ப்பிணியாக இருந்த காரணத்தால் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாத நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இதேபோல கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அதே மருத்துவமனையைச் சேர்ந்த செவிலியர் சாமுண்டீஸ்வரி உயிரிழந்தார். அதே மருத்துவமனையில் பணியாற்றிய இந்திரா என்கிற செவிலியரும், வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய பிரேமா என்கிற செவிலியரும் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். இச்சூழலில் பெருந்தொற்று காலத்தில் ஆம்புலன்ஸ் சேவையாற்றி வரும் ஓட்டுநர்களும் உதவியாளர்களும் தூய்மை பணியாளர்களும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பது கவலையளிக்கும் செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றும் திருமிகு தமிழ்ச்செல்வி நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. அவரோடும் பேசலாம். மேடம், தொடர்ந்து நீங்க எத்தனை ஆண்டுகள் செவிலியர் பணி செய்யறீங்க? இதற்கு முன்பு, கொரோனாவுக்கு முன்பு பணியாற்றுவதற்கும் இந்த சூழல்ல பணியாற்றுவதற்குமான வேறுபாடுகள் என்ன? வணக்கம், நான் தமிழ்ச்செல்வி, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிகிறேன். நான் கடந்த 12 ஆண்டுகளாக செவிலியராக பணிபுரிகிறேன். கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின்
எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல, எங்களுக்கு பெரிய வித்தியாசமெல்லாம் எங்களுக்கு தெரியல. செவிலியம் என்பதே தன்னலமற்ற ஒப்பற்ற ஒரு சேவை மட்டுமே. அது இந்த பேண்டமிக் காலத்தில், பேரிடர் காலத்தில் கொஞ்சம் எங்களுடைய சேவை அதிகரித்துள்ளது. முன்பாகவே எங்களுடைய நோயாளிகளை நான் கவனிக்கிற விதத்திலும் சரி, எங்களுடைய மருத்துவ பணிகளிலும் சரி, எங்களுடைய இப்போதைய பேரிடர் காலத்திலும் சரி, எங்களுடைய மருத்துவ பணிகள் ஒன்றாக தான் இருக்கிறது. ஆனால் தொற்று ஏற்படும் காலத்தில் எங்களுடைய கவனிப்பு கொஞ்சம் தேவைப்படுகிறது மக்களுக்காக. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பணிபுரிய வேண்டிய சூழல் இப்ப அதிகரிச்சிருக்கு? ஏன்னா ஏற்கனவே ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு நேரம் பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு? எவ்வளவு பேஷண்ட்ஸை நீங்க ஒரு நாளைக்கு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு? கிட்டத்தட்ட 12 முதல் 13 மணி நேரம் வரை எங்களுடைய பணி நேரம் அதிகரித்துள்ளது. பிபி கிட், கவச உடை, இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து யாராலுமே பயன்படுத்த முடியாது, உபயோகிக்க முடியாது. ஒரு செவிலியரா இது நாங்கள் படும் வேதனைகள், கஷ்டங்கள், இதை போட்டு 1 மணி நேரம் போட்டு அதை வந்து அனுபவித்தால் மட்டுமே இது வந்து மற்றவர்களுக்கு தெரிய வரும். சில சமயங்களில் வந்து ஒரு பெண்ணாக நான் சொல்லும்போது, ஒரு மாதவிடாய் காலத்தில் கூட சில சமயங்களில் அந்த நாப்கின் மாற்ற கூட எங்களால் வழி இல்லை. இரவு நேரங்களிலே இரவு 7 மணி 13 மணி நேரமே நீங்க வந்து அதை அணிஞ்சிருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். நிச்சயமா. இரவு 7 மணிக்கு நாங்கள் அந்த கவச உடையை அணிந்தால் மறுநாள் காலை 8 மணி வரை நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இதன் நடுவில் எங்களுக்கு தாகம் எடுத்தாலோ பசி எடுத்தாலோ உணவோ தண்ணீரோ குடிக்க முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். தண்ணீர் இருக்கும், ஆனால் குடிக்க எங்களால் இயலாது. உணவும் இருக்கும், ஆனால் எங்களால் சாப்பிட முடியாது. எங்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும், ஆனால் கழிக்க முடியாது. ஆனால் எங்களுடைய சேவை வந்து மகத்தானது என்று நாங்களே சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த நிலைமையில் நாங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எங்களுடைய செவிலியர் சேவை அனைத்துமே இந்த கொரோனா காலகட்டத்திலே மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய சேவையை முழு அர்ப்பணிப்பாக செய்ய முழு மனதாக எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். இப்போ எவ்வளவு பேஷண்ட்ஸ் பாக்குறீங்க ஒரு நாளைக்கு? இந்த 13 மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல எத்தனை பேஷண்ட்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு? கிட்டத்தட்ட 50 முதல் 100 வரை ஒரு வார்டில் இருக்காங்க பேஷண்ட்ஸ். ஸோ எல்லாமே அதாவது பாசிட்டிவ். முக்கியமாக நான் வந்து கொரோனா என்ன அப்படின்னு நான் வந்து பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பா பாசிட்டிவ் அப்படின்னாவே பாசிட்டிவ் வந்தாச்சு, இனி வந்து நம்மள உழைக்க முடியாது, கொரோனா வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்ற அந்த மனநிலையை தயவுசெய்து மாற்றிடுங்க. இது கண்டிப்பாக ஒரு வைரஸ் நோய் தொற்று தவிர நம்மால் நினைத்தால் இதை வந்து தடுக்க முடியும். கண்டிப்பாக ஒரு ஆரம்ப அறிகுறிகள், இந்த சளி, இருமல், ஒரு ஜுரம், இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக நம்ம மருத்துவரை அணுக வேண்டும். சுய வைத்தியம் அப்படிங்கிற பேரில் நம்மளே மெடிசன் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது தான் சில சமயங்களில் நுரையீரல் தொற்றாக மாறி கடைசி காலகட்டத்தில் அரசு மருத்துவமனையை அணுகுகிறீர்கள். அந்த நேரத்தில் இந்த ஓட்டு தேவைப்படுகிறது, ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் அட்மிஷன் கிடைக்காமல் போகும்போதும் செவிலியரையும் மருத்துவரையும் அவர்கள் தவறாக கண்ணோட்டத்தில் எங்களுக்கு சரியான கவனிப்பு கிடையாது, எங்களை கவனிக்கவில்லை, நாங்கள் நீண்ட நேரமாக வரிசையில் இருக்கிறோம், அந்த மாதிரியான காரியங்களை அவங்க வந்து எங்களை நோக்கி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பா இவங்களுடைய விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்தாவே இதெல்லாம் நாங்க தடுத்து நிறுத்தலாம். இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்தாவே அத சரிப்படுத்த முடியும். கண்டிப்பா இது வந்து கடைசி காலகட்டத்தில் நுரையீரல் தொற்று அதிகமாகும் போகுதுதான் இந்த சேச்சுரேஷன் லெவல் வந்து கம்மியாக போகுது. ஸோ அந்த நேரத்தில் ஆக்சிஜன் தேவை அதிகமாகும் போது இந்த மாதிரி நோய் தொற்று சில அறிகுறி இருக்கும் போதே கண்டிப்பா வந்துடணும். அதே மாதிரி ஒரு அரசு ஒரு விதிமுறைகளை சொல்லும்போது ஒரு பொதுமக்களாக நாம் வந்து இது கடமை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விதிமுறைகளை நம்மளை கடைபிடித்தாவே பாதி கொரோனா வராமல் தடுக்க முடியும். வழக்கமா ராஜீவ்காந்தி மருத்துவமனையில பல நோய்களுக்காக எத்தனாயிரம் பேஷண்ட்ஸ் வருவாங்க. இப்போ இந்த கொரோனா காலத்துல அது எத்தனாயிரமாக உயர்ந்து இருக்கிறது? இல்ல, ஆயிரக்கணக்கில் புறநோயாளி பகுதியில் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். இப்ப இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் புறநோயாளி, அதாவது கொரோனா அல்லாத
நோய் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா எங்களோட கேர் எல்லாமே வந்து கொரோனா பற்றி தான் ஃபுல் அட்டென்ஷனில் இருக்கும். ப்ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் இதுக்கு தான் தந்துட்டுருக்கோம். ஸோ அந்த நோய் வந்து எலக்டிவ் கேஸ் சொல்லுவாங்க, தேட்டர் கேஸும் சரி மற்ற விஷயத்துலையும் சரி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கொரோனா கேஸ் மட்டும்தான் இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ உங்கள் அனுபவத்தில் நீங்கள் குணப்படுத்தின பேஷண்ட் இல்லை குணப்படுத்த முடியாத பேஷண்ட்ஸ் அதில் ஏதாவது உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க முடியுமா நீங்கள்? நிச்சயமாக இப்போ எல்லா பேஷண்ட்டுமே நாங்கள் வந்து ஒரே மாதிரி தான் பார்க்க முடியும். சில சமயங்களில் வந்து நிறைய வேறுபாடு இருக்குது. பாசிட்டிவ் வந்து ஓட்டு தேவைப்படாமல், ஆக்சிஜன் தேவைப்படாமல் பேஷண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய உதவிகள் அவங்களுடைய வேலைகளை அவங்களே செஞ்சுக்கலாம். பட் ஓட்டுல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஸோ அவங்களோட ஃபுட்டுலேருந்து அவங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் எங்களுடைய உதவி தேவைப்படுது. செவிலியரா அங்க அட்மிட் ஆயிருக்கவங்க கண்டிப்பா. ஸோ ஒரு செவிலியரா அதை நாங்கள் தான் செஞ்சு ஆகணும். ஸோ அந்த மாதிரி கேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி அவங்கள ஃபாலோ பண்ணுறது எல்லாமே செவிலியராக இருக்கும்போது அவங்களுடைய உயிரை மேக்சிமம் வந்து எங்களோட பணி வந்து அவங்கள காப்பாற்றி கொடுக்குறது தான் என்னோட நம்பிக்கை. ஓகே, எந்த வயதை சேர்ந்தவர்கள் இப்போ அதிகமாக அங்கே வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வராங்க? இப்போ வந்து இந்த முதல் அலைக்கும் இரண்டாவது அலைக்குமான வேறுபாடை நான் கேட்குறேன். முதல் அலையை காட்டிலும் இரண்டாவது அலையில் வந்து இந்த நடுத்தர வயது உள்ளவர்களை அதிகமாக பார்க்க நேரிடுகிறது. இந்த 40 வயது முதல் 50, 60 இந்த இடைப்பட்ட வயதுக்குள்ளவர்கள் அதிகமாக நோய் தொற்றுக்கு ஆளாவதை நான் பார்க்கிறேன். அதாவது முதல் அலையை விட இரண்டாவது அலை வந்து நோய் தொற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நான் பார்க்குறேன். நான் ஒரு தீவிரம் அதிகமாக இருக்கிறது. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து மக்களுக்காகவே நாங்கள் உழைக்கிறதுக்காகவும் சேவை செய்யறதுக்காகவும் நாங்கள் இருக்கோம். சில சமயங்கள் நாங்கள் படுற கஷ்டங்கள் அப்படின்னு நான் சொல்ல வர்றது என்னென்னா, முதல்ல வந்து என்னோட ட்ரெஸ் நான் சொன்னேன் இல்லையா, பிபி கிட்டு, கவச உடை, இது வந்து தொடர்ந்து நாங்கள் போட்டுகிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதில் எங்களுடைய கஷ்டங்கள், கண்ணீர், வியர்வை எல்லாமே வழிந்தோடுது. அதையும் எங்களுடைய கண்களை மறைத்தாலும் எங்களுடைய நோயாளிகளுடைய பார்வை, அவங்களுடைய நிலைமை தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ கடைசி வரைக்கும் நாங்கள் ஒரு செவிலியராக நாங்கள் நோயாளிக்காக இருப்போம் கண்டிப்பாக. இரண்டாவது என்னன்னா, என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் பொதுமக்கள்கிட்டேருந்து? என்ன ஒத்துழைப்பு வேணும்னா அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுக்குது. ஒரு செவிலியராக என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன மக்கள்கிட்ட வந்து என்ன ஒத்துழைப்பு இருந்தால் இன்னும் குறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒத்துழைப்புனா மக்கள் வந்து நாங்கள் முன்கள பணியாளர்கள் படும் வேதனைகளை சிறிது புரிந்து கொண்டாவே போதும். அதாவது நாங்கள் என்ன வேதனைப்படுறோன்னு அவங்க வீட்டில் உட்காந்துட்டு எங்களுடைய நிலைமையை அவங்க பார்த்தாவே தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா, நாங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு போயிருங்கன்னு நாங்கள் சொல்ல வரல, உங்கள் குடும்பத்தோட வீட்டிலே இருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணாவே அவங்க போதும். உங்கள் குடும்பம் நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் குடும்பத்தை விட்டு நாங்கள் வெளியே இருக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக தான் பணிபுரிகிறோம். வீட்டுக்கு போகிறது இல்லையா நீங்கள்? கண்டிப்பாக. நான் கொரோனா காலகட்டத்தில் எல்லாமே விடுதியில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். ஸோ எங்களுடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லாருமே விட்டுட்டு போயிருக்கோம். யாருக்காக? உங்களுக்காக, மக்களுக்காக. அது ஒரு சிறிதளவு கூட அவர்கள் உணரவில்லை என்று நினைக்கும் போது மனம் ரொம்ப வேதனைப்படுகிறது. அதே மாதிரி வந்து எங்களுடைய பணியின் போது எங்களுடைய பிறந்த நாள், பிள்ளைகளின் பிறந்த நாள், திருமண நாள்கள் எத்தனையோ நாங்கள் வந்து போயிருக்கோம். எங்களுக்கு அது நினைவு கூட வருவது கிடையாது. ஆனால் மக்கள் கொஞ்சம் சிறிதும் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நள்ளிரவு கொண்டாட்டம், பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று 12 மணிக்கு ஒரு கூடுகையில் அதிக மக்களாக கூடுகிறார்கள். எங்களுக்கு 12 மணி ஆனால் எங்களுடைய பிறந்த நாளோ கல்யாண நாளோ நினைவுக்கு வருவதில்லை. எங்களுடைய பேஷண்ட்டோட டோஸ் இன்ஜெக்ஷன் 12 o'clock அது மட்டும்தான் எங்களோட ஞாபகம் வருது. குறைஞ்சிருச்சா இல்லையான்ற பதட்டம். இது நாங்கள் சலைன் போயிட்டு இருக்கு, நாங்கள் போய் பார்க்கணுமேனு பதற்றம். இதனால இந்த பொதுமக்களுக்கு நான் ஒன்னே ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்காக நாங்கள் சேவை பண்ண ரெடியாக இருக்கோம். எங்களுக்காக நீங்கள் தயவுசெய்து ஒரு முகக்கவசம் என்பதை மறக்காமல் அணியுங்கள். முகக்கவசம் எல்லாரும் போட்டிருக்காங்க, 90% போட்டிருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் முகக்கவசம் மூக்கிற்கும் வாயிற்கும் அல்ல, தாடைக்கு கீழே தான் போட்டிருக்கீங்க. அது ஏதோ கடமைக்கு அரசாங்கம் சொல்கிறாங்க, இல்லை ஃபைன் போடுறாங்க, அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் போடுறீங்க. அது தயவுசெய்து அப்படி போடாதீங்க. இது தனக்காகவும், சரி எனக்கு வராது, கண்டிப்பாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களால் மற்றவங்களுக்கு வராது, அந்த ஒரு கருணைக்காகவும் தயவுசெய்து முகக்கவசம் போடுங்க. அதுக்கப்புறம் தனி மனித இடைவெளி
அது தயவுசெய்து ஒரு மொத்தமாக ஒரு கும்பலாக போகாமல் தயவுசெய்து தனித்தனியாக ஒரு சமூக இடைவெளியோட பின்பற்றுங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சோப்பு போட்டு வாஷ் பண்ணுங்க கையை. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்க பண்ணாவே ஒரு நோய் தொற்றை நீங்க தடுக்கிறதுக்கு கண்டிப்பா முடியும். நன்றி தமிழ்ச்செல்வி, அமர்வில் பங்கேற்றதற்கு. பிபிஇ கிட் போட்டு வேலை செய்யறது ரொம்ப சிரமம் அப்படின்னு ஆம்புலன்ஸை இயக்கக்கூடியவர்களும் சொன்னாங்க நிகழ்ச்சியின் தொடக்கத்துல. ஒரு செவிலியர் திருமிகு தமிழ்ச்செல்வி பேசும்போதும் 13 மணி நேரம் போட்டு வேலை செய்யறோம். நம்ம அரங்கத்திற்கு மருத்துவர் திரு சபரிநாத் பிபிஇ கிட் போட்டே வந்திருக்கிறாரு. அவரோட தான் நம்ம அடுத்ததா பேச போறோம். அவரோடு பேசுவதற்கு முன்பாக ஒரு செய்தி தொகுப்பையும் பார்க்கலாம். நாடு முழுவதும் கொரோனா சிகிச்சையில் ஈடுபட்ட போது நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அது குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. இந்தியாவில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்து தொற்று உறுதியாகி இதுவரை மொத்தமாக 269 மருத்துவர்கள் நாடு முழுவதும் உயிரிழந்திருப்பதாக இந்திய மருத்துவ சங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த கொரோனா உயிரிழப்பை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்தமாக பீகார் மாநிலத்தில் மட்டும் அதிகபட்சமாக 78 மருத்துவர்களும், உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தமட்டில் 37 மருத்துவர்களும், தலைநகர் டெல்லியை பொறுத்தமட்டில் 28 மருத்துவர்களும், தமிழகத்தை பொறுத்தமட்டில் 11 மருத்துவர்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக இந்திய மருத்துவ சங்கம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று ஒரே நாளில் இந்திய மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவர் கே அகர்வால் உள்ளிட்ட 50 மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளதாக இந்திய மருத்துவ சங்கம் அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவித்திருக்கிறது. கடந்த கொரோனாவின் முதல் அலையில் மட்டும் மருத்துவர்கள் ஒட்டுமொத்தமாக 748 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனாவின் முதல் அலையை பொறுத்தமட்டில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை என்பது குறைவாக இருந்து வந்தது. அதே போன்று வைரஸின் வீரியத்தன்மை என்பது குறைவாக இருந்தது. ஆனால் தற்பொழுது உருமாறிய கொரோனாவின் 2வது அலையில் மருத்துவர்கள் நோயாளிகளை போன்று மருத்துவர்களும் அதிக அளவில் சிக்கி உயிரிழப்பதாக இந்திய மருத்துவ சங்கம் விளக்கம் அளித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் விக்னேஷ். தொடர்ந்து மருத்துவர் திரு சபரிநாத்தோடு பேசலாம். டாக்டர் வணக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தரப்புலையும் சொன்னாங்க, அப்புறம் செவிலியர் தமிழ்ச்செல்வியும் அந்த வார்த்தையை கவச உடைன்னு பயன்படுத்துறாங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளவு சிரமம். 10 மணி நேரம் 13 மணி நேரம் இந்த பிபிஇ கிட் போட்டு வேலை செய்யறதுங்கிறதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கு. வணக்கம் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மஃபில்டாக வரும், மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு மாஸ்க் போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுமக்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பிபி கிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா செவரல் காம்பினேஷன்ஸு. இப்போ நம்ம போட்டிருக்க மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா N95 சொல்கிற ஒரு கவசத்தை போட்டிருக்கேன். ஸோ N95 மாஸ்க்ன்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 பிளை மாஸ்க் ப்ளஸ் இன்னும் 2 பிளை மாஸ்க், ஒரு 5 மாஸ்க் சேர்ந்த மாதிரி வரும். டோட்டல் சர்க்குலேஷனே இருக்காது. மூச்சு நம்ம விடுற ஒன்று அது வழியாக ஃபில்டர் ஆகிட்டு தான் வெளியே போவோம், ஃபில்டர் ஆகிட்டு தான் உள்ளே வரும். ஸோ அதோட சேர்ந்து வந்துட்டு இந்த மியூக்கஸ் மெம்பரன்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கண்கள் பகுதியில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டோட்டல் ஐ கியர் வந்து ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபுல் பாடி வந்துட்டு பண்ணியிருக்கோம், உள்ள ஸ்க்ரப்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே ஃபுல் பாடி கவுனு. இதை தவிர அந்த கைகள் பகுதி தான் நம்ம அதிகமாக தொடரும். அந்த கைகள் பகுதி வந்து பண்ணுறதுக்காக டபுள் க்ளவுஸ் வந்து கைகள் பகுதிக்கு போட்டிருக்கோம். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்துட்டு ஒரு எந்த விதமான காற்றும் வெளியே இருந்து உள்ளே வரக்கூடாத அளவுக்கு ஒரு வென்டிலேஷன் வந்துட்டு நம்மளுக்குள்ளேயே இருக்கும். ஸோ வந்து எப்படின்னா அந்த ஹீட் வந்து உள்ளே டெவலப் ஆகிட்டே இருக்குது சார். ஹீட் டெவலப் ஆகிட்டு
ஆகிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ரொம்ப அதிகமாகுது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஏசி வார்ட்ஸாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஜென்ரல் வார்ட்ஸ்லாம் போகிறோம் அப்படின்னா வந்து அந்த சைட்லலாம் நம்ம இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. டீஹைட்ரேட் ஆகும்போது பயங்கர தாகம் எடுக்கும். ஆனால் அந்த தாகம் எடுக்கும் போது நம்ம செவிலியர் மேடம் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு தண்ணி கூட குடிக்க முடியாது, ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. அப்படின்ற போது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான். அந்த கரெக்டாக அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் தாண்டினதுக்கு அப்புறம் எவ்வளோ டாக்டர்ஸ் மடங்கி வந்திருக்காங்க, எவ்வளோ சிஸ்டர்கள் மெயினாக வந்துட்டு இளம் வயசு சிஸ்டர்கள், முதியோர்கள் 40 வயசு அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அப்புறம் அவங்கள வந்துட்டு தனி ரூமில் எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து என்எஸ் மாதிரி பாயிண்ட்லாம் ஏற்றி விட்டு அதை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் தூரத்தில் வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த காகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து மஃபில்ட் ஆகிடும், கொஞ்சம் வந்து மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு விஷனும் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ நிறைய கோட் வேர்ட்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பிபி கம்மியாகுதுன்னா வந்துட்டு சிஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில கோட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கோட்ஸ் வச்சு தான் நம்ம இது பண்றோமே தவிர ஒன்று வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து பேசக்கூட முடியாது. ஸோ இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் வச்சு தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு பேசுறதை தகுக்கிறோம். டேரக்டா செயல்லேயே வந்து இந்த பேஷண்ட் இதை பாருங்க அதை பாருங்கன்ட்டு செயல்லேயே வந்து கோட்ஸ் வச்சு நம்ம வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 13 ஹவர்ஸ் முடிச்சுட்டு அந்த கைட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் ஏரை வந்து அந்த டாஃபிங் ஏரியான்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு நம்ம வந்து அதை கைட்டிட்டு நம்ம முதல்ல அந்த காற்று இருக்கும் போது அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் அப்பா அப்படின்ற மாதிரி. அந்த டோட்டல் பாடியும் டீஹைட்ரேட்டடாக இருக்கும், தலை குளிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் போய் இந்த ஷவரில் நின்று குளிக்கும் போது வந்துட்டு அப்படி ஒரு இது இருக்கும். இதை வந்து ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மக்களை காப்பாற்றுற ஒன்று எவ்வளோ, அதுக்காக வந்து மக்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் செய்ய வேணாம். இப்போ ஜஸ்ட் மேடம் அந்த செவிலியர் மேடம் சொன்ன மாதிரி வந்துட்டு மாஸ்க் தயவு செஞ்சு அணிங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஊரடங்கு போட்டிருக்காங்கன்னா இப்பயும் அந்த 8லேருந்து 10 எவ்வளோ கூட்டம் வந்து மார்க்கெட்டில் இது அது எவ்வளோ தான் கவர்மெண்ட் சொன்னாலும் நம்ம கேட்க முடியல. ஆனால் உங்களுக்காக அட்லீஸ்ட் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு லைவாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அது ஒரு இதுவை வந்து நம்ம வந்து ஏற்படுத்துகிறோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது எதுக்குன்னா ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம் சில பேர் வந்துட்டு நம்ம காசு கொடுத்து பார்க்குறோன்ட்டு, காசு கொடுத்தா கூட வந்துட்டு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்து ஒரு மருத்துவர் தன்னோட உயிரை, ஒரு செவிலியர் தன்னோட உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ இன்ஃபெக்ஷன் வரும்ட்டு எனக்கு தெரியும், அவ்வளோ இன்ஃபெக்ஷன் வரும்ட்டு எங்கள் வீட்டுக்கு தெரியும். அதே மீறி நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் த பர்பஸ் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு உயிரை காப்பாற்றணும். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ தயவு செஞ்சு மக்களாக நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருங்க, தயவு செஞ்சு அது மெயினான இது. 2வது சப்போஸ் வெளியே வந்தாலும் கட்டாயம் மாஸ்க் போடுங்க. 3வது சோஷியல் டிஸ்டன்ஸிங் எனக்கு தெரியும் இந்த ஊரில் கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறதுன்ட்டு. ஸோ வீட்டிலே இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் இருக்கும். மாஸ்க் போடுங்க. ரொம்ப ரொம்ப அடுத்த லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், வேக்சினேஷன் தயவு செஞ்சு போடுங்க, வேறு வழி இல்லை. நாங்களாம் 2 டோஸ் வேக்சின் போட்டேன், வேக்சின் போட்டு நல்லா தான் இருக்கேன், சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. வேக்சின் போட்டதுனால தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் இருக்குது வேலை செய்யறதுக்கு. அப்பப்போ ஆன்டிபாடி டெஸ்ட் செக் பண்ணிட்டு ஆன்டிபாடி லெவல்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த தடுப்பூசிகளை வந்துட்டு போட்டுருங்க. இதெல்லாம் நம்ம பண்ணாதான் சீக்கிரம் இதுலேருந்து வெளியே வர முடியும். இந்த வருஷமே எப்படியும் போயிடுச்சுன்னா திருப்பி அடுத்த வருஷம் 3rd வேவ் அப்படி இப்படி நாங்கன்னா எப்படி தாங்கும்னு தெரியாது. தயவு செஞ்சு எங்களுக்காக இந்த உதவியை செய்யுங்கன்ட்டு மக்களை வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இவ்வளோ பாதுகாப்பு உடையோட மருத்துவர்கள் பணியாற்றினாலும் கூட நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இறந்து போறாங்க. அது என்ன காரணம்? அவங்களுடைய உடல்வாகால இருக்கக்கூடிய பிரச்சனைகளா? சார் எப்படி உள்ள போகுது? இதையே தாண்டி வந்துட்டு உள்ள போறதுக்கு வந்து நிறைய சான்ஸ். ஆக்சுவலா ஹை ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐசியூ ஏரியால வேலை செய்யறவங்க சார். ஐசியூ ஏரியால வேலை செய்யறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மெயினா வந்து அந்த இன்டுபேஷன் சொல்லிட்டு அந்த நாக்க தூக்கி அந்த இதுவை வந்து அந்த டியூப் வந்து எண்டோட்ரக்கியல் டியூபை வந்து உள்ள விடுவாங்க. ஐசியூ ஏரியால வேலை செய்யறது சிபிஆர்னு சொல்லிட்டு அந்த பஃப் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி டைம் அப்பதான் எக்கச்சக்கமான மில்லியன்ஸ் ஆஃப் வைரஸ் வந்துட்டு காத்துல வந்து கலக்குது. ஸோ அந்த ஐசியூ ஏரியால வேலை செய்யறவங்க வந்து என்னதான் ப்ரொடெக்ஷன் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஹை எக்ஸ்போஷர் வந்து அந்த ஐசியூ சுத்தியே இருக்கும். ஸோ பை சான்ஸ் ஒரு செகண்டோ வந்து அவங்க வந்து நிறைய உண்மையை சொல்லணும்னா 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம இது பண்ண முடியாது. கண்டிப்பா கொஞ்சம் கிளாஸை கைட்டணும்னு தோணும், ஒரு 2 நிமிஷம் கைட்டிக்கலாமேன்னு தோணும். அந்த ஒரு 2 செகண்ட் போது அந்த வைரஸ் உள்ள நுழையறதுக்கு நம்மளுக்கு. ஸோ இதை தாண்டி நம்ம வெளியே போகும்போது அந்த என்னதான் நம்ம சர்ஃபேஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் கிளீனிங்ஸ் பண்ணியிருந்தாலும் பை சான்ஸ் பரவதான் செய்யும். ஸோ இது வந்து நம்மளோட ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 to 95% we are protected by wearing this kit, no doubt in that. ஆனால் ஒரு 4 to 5% இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் வந்து அந்த கோவிட் வார்டு மட்டும் இல்லாமல் கோவிட் ஓபிடி சென்டர்ஸ் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சொல்ற மாதிரி வந்து ஏசிஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ பயங்கரமான டீஹைட்ரேஷன்னால வெறும் N95 மாஸ்க் போட்டு வேலை செய்யறது, வெறும் N95 வித் காகல்ஸ் போட்டு வேலை செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஐசியூல இன்ஃபெக்ஷன்ஸ் பரவுதுன்றது தான் உண்மை. இவ்வளவு ப்ரொடெக்ஷன் போட்டாலும் ஒரு 5% வந்து ரிஸ்க் இருக்க தான் சார் செய்யுது. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் தொற்று வந்து சற்று குறைய தொடங்கி இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் தரப்புல சொல்றாங்க. அரசும் அது தொடர்ந்த புள்ளிவிவரங்களை கொடுக்குறாங்க. கிராம பகுதிகளில் அதிகமாகுதுன்றாங்க. இப்ப நம்ம பீக்குக்கு வந்துட்டோமா? எப்ப வருவோம்
ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹை ஸ்பீடில் ஏறும்போது வந்து பீக் வந்து அட்டைன் ஆகிறதுக்கு வந்து நியரிங் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து மும்பை மற்றும் பெரிய நகரம் லைக் டெல்லி, அதே மாதிரி அகமதாபாத், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பீக் வந்து லாஸ்ட் ஒரு 10-15 டேஸ் பிஃபோரே பீக் அடைஞ்சு அங்கேருந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சென்னையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்ல ஒரு 5-10 டேஸில் வந்து பீக்கை தொட்டு அதுக்கப்புறம் கேஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 டேஸ் கம்பேர் டு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 டேஸ் வந்து சற்றே கேஸ்கள் வந்து வர்றது வந்து குறைஞ்சிருக்கு. லாக்டவுன் தான் காரணம். ஆமா, லாக்டவுன் கண்டிப்பா எஃபெக்ட் இருக்கும் சார். கண்டிப்பா அதுதான் சொன்னேன், லாக்டவுன் வந்து ரொம்ப தேவையான ஒண்ணு. ஏன்னா இப்போ கொஞ்சம் பர்டன் லைட்டா கம்மியாயிருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் நிக்கிற லைன், அந்த பேஷண்ட்ஸ் வர அந்த போன் கால்ஸ் ஒரு 20-30% கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. இது லாக்டவுன் ஒரு மிக முக்கியமான காரணம். இல்ல இப்ப இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கா? அப்போ அது வந்து எனக்கு ஆஸ் அ டாக்டரா கேட்டீங்கன்னா தேவை இருக்கு சார். ஏன்னா வந்துட்டு அப்பதான் வந்து கேசஸ் இன்னும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்குள்ள கொஞ்சம் வேக்சினேஷன் டிரைவ்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஹெல்த் ஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ கேசஸ் வந்து இன்னும் ஃபுல்லா குறையலாம் இல்ல, பீக்கை தொட்டு இப்பதான் லைட்டா சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டு குறைஞ்சிரும். ஆனா வந்து கிராமப்புறத்துலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ்லயே பெரிய அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகல. சோ செகண்ட் வேவ் டைரக்டா அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மியூட்டேட்டட் வைரஸ் which is having a high potency அப்படின்னும் போது அங்க பரவல் ரொம்ப அதிகமா இருக்கு. செகண்டரி அட்டாக் ரேட் ஆஃப் தி வைரஸ் அதிகமா இருக்கு. இதனால வந்து இங்க சென்னையில இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சென்னையில இருக்கிற அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டி வந்துட்டு எல்லா கிராமப்புறத்துலயும் கிடைக்குமானா கிடைக்காது. சோ ஆஸ் a ரிசல்ட் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் சற்றே வந்து கேசஸ்க்கு அலையறது, பிளஸ் வந்து மரணங்கள் அதிகமாக்குறது, அங்கிருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வருது, இந்த ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக. ஸோ இந்த மாதிரியான ஒரு இது வந்து நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்னை பொறுத்த வரைக்கும் மேபி இன்னும் 2 to 3 வீக்ஸ்ல வந்துட்டு கேசஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிரும். பட் ஆனால் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, குறைஞ்சிருச்சுன்னா கொரோனா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இப்படி தான் ஃபர்ஸ்ட் வேவ்லயே அதே நினைச்சோம். ஸோ கோவிட் இஸ் கோயிங் டு பி தேர் அன்லெஸ் ஹர்ட் இம்யூனிட்டி டெவலப்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எதிர்ப்பு சக்தி வந்து இந்த கம்யூனிட்டிக்கு வர வரைக்கும் கேஸ் முடிய போறது இல்லை. அந்த எதிர்ப்பு சக்தி வரதுக்கு தான் நம்ம வேக்சினேஷன் என்ற டிரைவை வந்து முன்னாடி கொண்டு வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்களும் அதுக்கு ஆதரவு தரணும் அப்படின்ட்டு தாழ்மையா வேண்டிக்கணும். ஓகே, இப்போ இந்த வேவை எப்படி நம்ம கணக்கீடு பண்றோம்? ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சிருச்சு, செகண்ட் வேவ் தொடங்கி அது பீக்கு போச்சு அப்படின்னா தேர்ட் வேவ் எப்போ தொடங்கும்? இந்த இதை வந்து எப்படி நம்ம கணக்கீடு பண்றது? எப்படி நம்ம கணக்கீடு பண்றோம் அப்படின்னா சார், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வேவ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கேசஸ் ஏற ஆரம்பிக்குது இல்ல சார், அதுக்கப்புறம் ஒரு ஹைல ஏறினதுக்கு அப்புறம் பிளாட்டியூ ஃபேஸ்னு சொல்லி இருக்கும். அந்த பிளாட்டியூ அந்த ஹை ஏறும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லாக்டவுன் போல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடுறோம். அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா திருப்பி வந்து கேசஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படியே விட்டீங்கன்னா அந்த பீக் வந்து போயிட்டு தான் இருக்கும். சோ நம்ம அந்த லாக்டவுன் மற்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடும்போது தான் என்ன ஆகுதுன்னா அந்த பிளாட்டியூ ஃபேஸ் அடையுது. அந்த பிளாட்டியூ ஃபேஸ் வந்து திருப்பி குறைய ஆரம்பிக்குது. திருப்பி நம்ம ரொம்ப நேரம் அந்த லாக்டவுன் மெயின்டைன் பண்ண முடியாம நம்ம திருப்பி வந்து நம்ம ஓபன் பண்ணும்போது அகைன் அந்த ரீஇன்ஃபெக்ஷன் மக்கள் சேரும்போது ரீஇன்ஃபெக்ஷன் வந்து அடுத்த பீக் ஆரம்பிக்குது. சோ இந்த அந்த ஒரு பீக்கு போயிட்டு வரும்போது இந்த வைரஸ் வேற நடுவுல கேம் ப்ளே பண்ணி வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சரை மாத்திக்குது, அதோட பொட்டன்சியை மாத்திக்குது, அதோட அட்டாக் ரேட்டை மாத்திக்குது. இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம லாஸ்ட் வேவுக்கும் இந்த வேவுக்கும் நானே சொல்றேன், கிளாசிக்கா வந்துட்டு கேசஸ்ல ஏகப்பட்ட டிஃபரன்ஸ். லங் இன்வால்வ்மெண்ட் அதிகம், சிடி ஸ்கேன் பாசிட்டிவ் அதிகம், ஸ்வாப் நெகட்டிவ். இது மட்டும் இல்லாம ஈஸியா வந்துட்டு 2வது 3வது நாள் ஆக்சிஜன் டிபெண்டன்ஸ்க்கு போறாங்க, குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க, இந்த டீனேஜ் குரூப்ஸ் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வைரஸ் உட்கொள்ளுது. அப்ப தேர்ட் வேவ் என்ன சொல்றாங்கன்னா பீடியாட்ரிக்ஸ் தான் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு பல இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்போ இந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ நம்ம லாக்டவுன் போட்டு கம்மி பண்ணி பேஸுக்கு வந்தாலும் 3வது வேவ் ஆரம்பிச்சதுன்னா வந்து தாங்காதுன்றது தான் வந்து நம்மளோட கருத்தா இருக்கு சார். ஓகே, இப்போ அந்த கட்டமைப்பு நம்ம கிட்ட வச்சிருக்கோமா சார்? குழந்தைகள் பாதிப்புங்கிறத வந்து அந்த அளவுக்கு உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு போதும் மருத்துவர்கள் இருக்கிறாங்களா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? குழந்தைகள் மருத்துவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதுல வந்து டவுட் கிடையாது. அதே மாதிரி கட்டமைப்பின் போது வந்துட்டு ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிக்கு உண்டு. இப்போ வந்து நார்மலா ஒருத்தவங்க வந்து அட்மிட் ஆகுறாங்க ஒரு குழந்தைக்கு அப்படின்னா கண்டிப்பா பெட் இருக்கும். ஆனா ஒரு பேண்டமிக் டைம், ஒரு பிரேக், அவுட் பிரேக், அது குழந்தைங்க அதில் அலமோதுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டவுட் தான் சார். சோ அதனால வந்துட்டு கண்டிப்பா நம்ம இப்பவே வந்து தொலைநோக்கு பார்வையோட வந்துட்டு குழந்தைகளுக்கான தேவை, அதுங்களுக்கான அந்த வென்டிலேட்டர்ஸ், அவங்களுக்கான பீடியாட்ரிக்ஸ் தேவை. அது மட்டும் இல்லாம அடல்ட்ஸை டீல் பண்றது ஈஸி. ஓப்பனா சொல்றேன், அடல்ட்ஸை டீல் பண்றது ஈஸி. ஏன்னா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்னா ஒரு அடல்ட்டை டீல் பண்ண முடியும். ஆனா ஒரு குழந்தைங்களை டீல் பண்றது கஷ்டம். ஏன்னா குழந்தைங்களோட வெயிட் பேஸ் பண்ணி, சைஸ் பேஸ் பண்ணி அவங்களோட டோஸ் மாறும். அவங்க டோஸ் மாறும்போது இவங்களுக்கு அடல்ட்ஸ் கொடுக்குற டோஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது. சரி, அப்படியே பாதி கொடுக்கலாம், அது கரெக்டா இருக்காது. அவங்க ஒரு வெயிட்டுக்கும் இத்தனை பாயிண்ட் per mg per kg இருக்கும். அது பீடியாட்ரிஷியனுக்கு தான் தெரியும். அப்ப அதுல வந்துட்டு நம்ம கவனத்தை செலுத்தணும்னா இப்பயே கொஞ்சம் ஒரு சில மருத்துவர்கள் வந்து ட்ரைனிங் வந்து நம்ம விட்டு பீடியாட்ரிக்ஸோட டோஸ் கால்குலேஷன்ஸ், அவங்களோட அப்ரோச் நம்ம அடல்ட்ஸ்க்கு ஈஸியா ஒரு ஐவி லைன் போட்டுடலாம். ஆனா குழந்தைக்கு போட முடியாது. ஒரு அடல்ட்ஸ்க்கு நீங்க வந்து டக்குன்னு வந்துட்டு ஒரு இன்டிபேஷன் பண்ணலாம். ஆனா ஒரு குழந்தைக்கு நீங்க பண்ண முடியாது. குழந்தைங்களை வந்து காப்பாத்துறதுன்றது பீடியாட்ரிஷியன்ஸால மட்டுமே முடியும். இத ஃபுல் கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்கணும். சோ வந்து பீடியாட்ரிஷியன்ஸ்க்கு நம்ம வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றது எப்போனா அந்த கேசஸ் அதிகமாகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், நம்ம மத்த மருத்துவர்களும் கொஞ்சம் பீடியாட்ரிக்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். ஓகே, நன்றி. எச்சரிக்கை மட்டும்தான் நமக்கு போதிய வந்து பலனை கொடுக்கும். நன்றி மருத்துவர், போதிய கருத்துக்களை கொடுத்ததற்கு. நியூஸ் 360 நிறைவு பெறுகிறது.